நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM. வணக்கம், நான் லதா செல்லமுத்து. முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். சந்தைகளில் அந்நிய நாட்டவர்களை வியாபாரம் செய்ய அனுமதிக்கும் தரப்புக்கு எதிராக கடும் நடவடிக்கை. பிரசரணா நிறுவனத்தின் மை 30 பயண அட்டை ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நாளை தொடங்கி மக்கள் பெற்றுக்கொள்ளலாம். நாட்டில் இன்று கோவிட்-19 தொற்றில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1340 பதிவாகி அதன் மொத்த எண்ணிக்கை 93,309 அதிகரித்துள்ளது. இன்று 4 உயிரிழந்ததாக சுகாதார தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் நூர் இஷாம் அப்துல்லா ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களில் 1337 பேர் உள்நாட்டில் தொற்றுக்கு இலக்கான வேளை எஞ்சிய 3 வெளிநாட்டில் தொற்றுக்கு ஆளாகினர். ஸ்லாங்கூரில் தொடர்ந்து தொற்றுக்கு இலக்கானவர் எண்ணிக்கை மிக அதிகமாக பதிவாகியுள்ளது. அம்மாநிலத்தில் சுமார் 441 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கோலாலம்பூரில் 284 பேரும் சபாவில் 196 பேரும் தொற்றுக்கு இலக்காகியுள்ளனர். இன்று சுமார் 1067 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 15,563 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதில் 116 பேர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள வேளை 57 பேருக்கு சுவாச கருவி பொருத்தப்பட்டுள்ளது. நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறிய 672 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 643 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்ட வேளை எஞ்சிய 21 பேர் தடுத்து வைக்கப்பட்டனர். கேளிக்கை மைய நடவடிக்கைகள் தொடர்பில் மிக அதிகமாக 442 பேர் கைது செய்யப்பட்ட வேளை முகக்கவசத்தை அணிய தவறியதற்காக 90 பேரும் தூர இடைவெளியை பின்பற்றாத 78 பேரும் வாடிக்கையாளர்களின் விவரங்களை பதியும் வசதிகளை தயார் நிலையில் வைக்க தவறிய குற்றத்திற்காக 37 பேரும் கைதானதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். அதே சமயம் பென்தெங் சோதனை நடவடிக்கை வாயிலாக 83 கள்ள குடியேறிகளும் இடைத்தரகர் ஒருவரும் கைது செய்யப்பட்ட வேளை அவர்களிடம் இருந்து 3 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவின் கீழ் நாடு முழுவதும் 118 சாலை தடுப்பு சோதனை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. இவ்வேளையில் ஏப்ரல் 20ஆம் தேதியில் இருந்து நேற்று வரை CIDB மலேசிய கட்டுமான தொழில்துறை மேம்பாட்டு வாரியத்தின் அமலாக்க அதிகாரிகள் நாடு முழுவதும் 14,007 சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அதன் வாயிலாக 8,000 கட்டுமான தளங்கள் சோதனையிடப்பட்டதாக டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். நேற்று மட்டும் 7 கட்டுமான தளங்கள் சோதனையிடப்பட்ட வேளை அவை நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை முழுமையாக பின்பற்றி செயல்படுவது உறுதிப்படுத்த பட்டதாகவும் அவர் சொன்னார். அதே சமயம் ஜூலை 24ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை நாட்டின் அனைத்துலக நுழைவாயில்கள் வழியாக நாடு திரும்பிய 89,479 பேர் 75 தங்கும் விடுதிகளிலும் 16 பொது கழகங்களிலும் தனிமைப்படுத்தப்பட்டனர். அவர்களில் 8,384 பேருக்கு தொற்றுக்கான அறிகுறிகள் தென்பட்டதை அடுத்து கட்டாயமாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ள வேளை 532 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். எஞ்சிய 80,563 பேர் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். தலைநகர் மொத்த விற்பனை சந்தைகளில் சட்டவிரோதமாக அந்நிய நாட்டவர்களை வியாபாரம் செய்ய அனுமதிக்கும் விவகாரத்தில் வியாபாரிகள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு வெளிவந்துள்ளது. அச்செயலை கடுமையாக கருதுவதோடு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட தரப்பிடம் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது என கூட்டரசு பிரதேச அமைச்சு எச்சரித்துள்ளது.
மொத்த விற்பனை சந்தைகளில் வியாபாரம் செய்யும் வியாபாரிகளுக்கான வழிகாட்டி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே அத்தகைய குற்றச்செயலில் ஈடுபடுவோர் குறித்து ஊழல் தடுப்பு ஆணையத்திடமோ மாநகர மன்றத்திடமோ புகார் அளிக்கும்படி கூட்டரசு பிரதேச அமைச்சர் தான்ஸ்ரீ அன்வர் மூசா பொதுமக்களை கேட்டுக் கொண்டார். சிலாயாங் மொத்த விற்பனை சந்தை அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக வளாகத்தில் வியாபாரம் செய்ய மாதத்திற்கு 3000 ரிங்கிட் வரையிலான கட்டணத்தில் வியாபாரம் செய்ய அந்நிய நாட்டவர்களுக்கு வாடகைக்கு இடம் ஒதுக்கப்படுவதாக உள்நாட்டு நாளிதழ் ஒன்றில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. வியாபாரிகள் சங்கத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் அதில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அச்செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதுகுறித்து தான்ஸ்ரீ அன்வர் மூசா இவ்வாறு கருத்துரைத்தார். தலைநகரில் டிபிகேஎல் கோலாலம்பூர் மாநகர மன்றத்துக்கு சொந்தமான குறைந்தது 40 ஆண்டுகள் பழமையான பொது குடியிருப்புகள் நகர மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மீண்டும் புதுப்பிக்கப்பட உள்ளன. கூட்டரசு பிரதேச அமைச்சர் தான்ஸ்ரீ அன்வர் மூசா அதனை தெரிவித்தார். அத்திட்டத்தின் வாயிலாக ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு நிகரான வசதிகளை இந்த பொது குடியிருப்புகளும் கொண்டிருப்பது உறுதி செய்யப்படும். பொது வீடமைப்பு பகுதிகளில் உள்ள ஒவ்வொரு வீடும் 800 சதுர அடி பரப்பளவில் 3 படுக்கை அறைகளுடன் நிர்மாணிக்கப்பட உள்ளன. இந்த திட்டத்திற்காக கிராமாட்டில் உள்ள ஸ்ரீபொர்லிஸ் அடுக்குமாடி, செந்தோலில் உள்ள நெகிரி சம்பிலான் அடுக்குமாடி, பண்டாத்துன் ரசாக்கில் உள்ள ஸ்ரீ லாபுவான் அடுக்குமாடி ஆகியவை உட்பட இன்னும் சில பொது வீடமைப்பு பகுதிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக செராஸ் வட்டார குடியிருப்பாளர்களுக்கு முகக்கவசம் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்கிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் அவர் இவ்விவரங்களை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சபா, சரவாக் மாநிலங்களை உட்படுத்திய பான் போர்னியோ நெடுஞ்சாலை திட்டத்தின் நிர்மாணிப்பு பணிகளை துரிதமாக மேற்கொண்டு கூடிய விரைவில் நிறைவு செய்யும் முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. பொதுப்பணி அமைச்சுக்கு உதவும் வகையில் அத்திட்டத்தின் நிர்வாக பணிகளை எளிதாக்க நிர்வாக ஆலோசக தரப்பு ஒன்றை நியமிக்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பொதுப்பணி அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். ஒரே ஒரு நிறுவனம் மட்டுமே நிர்வாக ஆலோசக தரப்பாக தேர்வு செய்யப்படும். அதன் முடிவு அடுத்த மாதம் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்திட்டத்தின் செயலாக்க பங்காளி நிறுவனங்களின் பொறுப்புகளை காட்டிலும் நிர்வாக ஆலோசக தரப்பின் ஈடுபாடு மாறுபட்டவையாக இருக்கும். ஏற்கனவே இருந்த திட்ட செயலாக்க பங்காளி நிறுவனங்களின் சேவை கடந்த ஆண்டு செப்டம்பரில் நிறைவு பெற்றதை அடுத்து தற்சமயம் பொதுப்பணி அமைச்சுக்கு உதவ நிர்வாக ஆலோசக தரப்பு ஒன்று நியமிக்கப்பட உள்ளது. இன்றைய தேதிக்கு பான் போர்னியோ நெடுஞ்சாலை திட்டத்தின் மேம்பாட்டு பணிகள் 62 விழுக்காடு நிறைவு பெற்றிருக்க வேண்டும். ஆனால் தற்சமயம் அது 51 விழுக்காட்டை மட்டுமே எட்டியுள்ளது. 2023ஆம் ஆண்டு முதல் காலாண்டில் அந்த நெடுஞ்சாலை திட்டம் நிறைவு பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. அத்திட்டத்தின் கீழ் அடுத்த ஆண்டு 70 விழுக்காடு மேம்பாட்டு தரநிலையை பதிவு செய்ய முடியும் என டத்தோ ஸ்ரீ ஃபடிலா யூசுப் நம்பிக்கை தெரிவித்தார். உள்நாட்டு சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்க ரேபிட் கேஎல் நிறுவனத்தின் மை 30 வரம்பில்லா பயண அட்டையை வாங்குபவர்களுக்கு சிறப்பு சலுகை வழங்கப்படுகிறது. மை 30+30 பயண அட்டையை ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்ற சலுகையை பிரசரணா மலேசிய நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த சலுகை நாளை முதல் அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை வழங்கப்படுகிறது. ரேபிட் கேஎல் பேருந்து ரயில் சேவைகளை பயன்படுத்துபவர்கள் அந்த இலவச பயண சேவை அட்டையை மறு மாதத்தில் புதுப்பித்துக் கொள்ளலாம். அதே சமயம் அந்த அட்டையில் உள்ள தொகையை அடுத்த ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதிக்குள் மீட்டுக் கொள்ளலாம். இந்த பயண அட்டையை பொதுமக்கள் எல்ஆர்டி, எம்ஆர்டி, மோனோரேல் ஆகிய ரயில் முனையங்களிலும் உள்ள வாடிக்கையாளர் சேவை முகப்புகளில் வாங்கிக் கொள்ளலாம். அது மட்டுமின்றி பசார் சனி, கேஎல்சிசி, ஷா அலாம் செக்ஷன் 2, கிரீன்வுட், ஸ்ரீநிலாம், சன்வே பிரமிட், பெர்ல் பாயிண்ட், பூச்சோங் உத்தாமா ஆகிய பகுதிகளில் உள்ள பிடிஎஸ் பேருந்து முனையங்களிலும் அதனை வாங்க முடியும். மை 30 வரம்பில்லா பயண சேவை சலுகையின் வழி மலேசியர்கள் 30 ரிங்கிட் கட்டணத்தில் 30 நாட்களுக்கு பல முறை ரேபிட் கேஎல் நிறுவனத்தின் பேருந்து மற்றும் ரயில் சேவையை அனுபவிக்கலாம். தலைநகரில் செயல்படும் வணக்க மலேசியா நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்பாடு செய்து வரும் மாணவர் முழக்கம் பேச்சு போட்டியை இவ்வாண்டு புதிய இயல்பில் முதல் முறையாக இணைய தொலைக்காட்சி வாயிலாக நடத்தியது. அனைத்துலக நிலையில் பல நாடுகள் பங்கு பெற்ற அப்போட்டியின் இறுதி சுற்றில் மலேசியாவை சேர்ந்த அஷ்லேகா பெர்னாண்டஸ் ஜானும் இந்தியாவை சேர்ந்த அருண் நாகேந்திரனும் வாகை சூடினர்.
அப்போட்டி அனைத்துலக மாணவர் முழக்கம் மற்றும் அனைத்துலக பேசு தமிழா பேசு என இரு பிரிவுகளாக நடத்தப்பட்டது. அந்த இறுதி சுற்றில் லண்டன், இலங்கை, கனடா, ஐக்கிய அரபு சிற்றரசு ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மொத்தம் 8 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு பிரிவிலும் தனித்தனியே 4 போட்டியாளர்கள் பங்கேற்றனர். போட்டியாளர்கள் அனைவரும் தத்தம் இல்லங்களில் இருந்தவாறே ஜூம் இணைய சேவையின் வாயிலாக அப்போட்டியில் கலந்து கொண்டதாக வணக்கம் மலேசியா நிறுவனத்தின் இயக்குனர் தியாகராஜன் முத்துசாமி கூறினார். பன்னாட்டு தமிழ் பேச்சு போட்டிகளின் இறுதிச் சுற்று நேற்று இனிதே இணையம் வழி நடந்தேறியது. வணக்கம் மலேசியாவின் ஏற்பாட்டில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் அமெரிக்காவின் ஹியூஸ்டன் தமிழ் ஆய்வுகள் இருக்கையின் இணை ஆதரவோடு இப்போட்டி இம்முறை நடந்தேறியது. ஏறக்குறைய 13 15 நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் இம்முறை இப்போட்டியில் கலந்து கொண்டார்கள். இந்த போட்டியில் தலைமை நடுவராக உலகமறிந்த பேச்சாளரும் நடிகருமான பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் தலைமை நடுவராக செயலாற்றி, அவருக்கு உதவியாக பல நாடுகளைச் சேர்ந்த நடுவர்களும் இதில் அவரோடு இணைந்து பணியாற்றினார்கள். இந்த பன்னாட்டு தமிழ் பேச்சு போட்டியில் இடம்பெற்ற மாணவர் முழக்கம் பிரிவில் முதல் பரிசை மலேசியாவைச் சேர்ந்த அஷ்லேகா பெர்னாண்டஸ் ஜான் தட்டி சென்ற வேளை, அனைத்துலக பேசு தமிழா பேசு பிரிவுக்கான முதல் நிலையில் இந்தியாவை சேர்ந்த அருண் நாகேந்திரன் வாகை சூடினார். ஜொஹோர் போலீஸ் தலைவர் டத்தோ அயூப் கான் மைடின் பிச்சைக்கு எதிராக கொலை மிரட்டல் விடுத்ததாக நம்பப்படும் 3 விவரங்களை மாநில போலீசார் ஆராய்ந்து வருகின்றனர். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்கள் என நம்பப்படும் அம்மூவரும் 2 வாரங்களுக்கு முன் அந்த மிரட்டலை விடுத்ததாக தொலைபேசி வாயிலாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். அம்மூவரும் தற்சமயம் ஸ்லாங்கோ மாநிலத்தில் இருப்பதாக நம்பப்படுகின்றது. அதனால் அவர்களை அடையாளம் காண ஸ்லாங்கோ போலீசின் உதவி நாடப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட மூவரும் தமக்கு எதிராக கொலை மிரட்டல் விடுத்தது தொடர்பில் 2 வாரங்களுக்கு முன் மாநில போலீஸ் தலைமையகத்துக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்த நபர் ஒருவர் தகவல் வழங்கியதாக டத்தோ அயூப் கான் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட மூவரும் தம்மை கொலை செய்வதற்காக ஸ்லாங்கோரில் இருந்து ஜோஹருக்கு பயணமாக உள்ளதாகவும் அந்நபர் கூறியிருந்தார். அதிகாரிகளுக்கு எதிராக மிரட்டல் விடுக்கும் சம்பவங்களை போலீஸ் படை கடுமையாக கருதுவதாக டத்தோ அயூப் கான் சொன்னார். இதற்கு முன் புகிட் அமானின் தீவிரவாத துடைத்தொழிப்பு பிரிவு துணை இயக்குநராக இருந்த அவர் இவ்வாண்டு பிப்ரவரி மாதம் ஜோஹர் போலீஸ் தலைவராக பொறுப்பேற்றார். அதனால் தற்போது தீவிரவாத நடவடிக்கைகள் தொடர்பான வழக்குகளை தாம் கையாள்வதில்லை என்பதால் தமக்கு ஏன் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டது என்பது தெரியவில்லை எனவும் டத்தோ அயூப் கான் கூறினார். ஜோஹர் பாரு போலீஸ் தலைமையகத்தில் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். தலைநகர் துன்ராசா DBKL அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தின் கார் நிறுத்தும் இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 26 மோட்டார் சைக்கிள்கள் தீக்கிரையாகின. அச்சம்பவத்திற்கும் குற்றச்செயலுக்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். அச்சம்பவம் குறித்து நள்ளிரவில் அவசர அழைப்பு கிடைத்ததாக கோலாலம்பூர் தீயணைப்பு மீட்பு நடவடிக்கை மையம் அறிக்கை வாயிலாக தெரிவித்தது. கார் நிறுத்தும் இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள்கள் அனைத்தும் தீயில் முழுமையாக சேதமடைந்தன. சம்பவ இடத்தை வந்தடைந்த தீயணைப்பு மீட்பு குழுவினர் 10 நிமிடங்களில் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். அச்சம்பவத்திற்கான காரணம் மற்றும் அதனால் ஏற்பட்ட இழப்புகளின் மதிப்பு குறித்து ஆராயப்பட்டு வருவதாக கோலாலம்பூர் தீயணைப்பு மீட்பு நடவடிக்கை மைய தலைவர் அசார் அப்துல் ரஹ்மான் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். திரங்கானுவில் வெள்ளத்தை கடந்து செல்ல முயன்ற MPV ரக வாகனம் ஒன்று நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டது. குமாமான் பண்டார் சென்னை பாருவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தின் போது அவ்வாகனத்தில் பயணித்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 வாகனத்தில் இருந்து உடனடியாக வெளியேறி உயிர் தப்பினர். MPV வாகனத்தை செலுத்திய 31 வயது ஆடவர், 30 வயது அவரது மனைவி, அவர்களின் 6 வயது மகன் ஆகியோர் தங்கள் வீட்டில் இருந்து அருகிலுள்ள உணவு கடை ஒன்றுக்கு காலை சிற்றுண்டிக்காக சென்று கொண்டிருந்த சமயத்தில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. ஏறக்குறைய 3 மீட்டர் ஆழத்தில் இருந்த வெள்ள நீரை கடந்து செல்ல முயற்சித்த போது நீரின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவர்களது வாகனம் சாலை ஓரத்திற்கு அடித்து செல்லப்பட்டது. இருப்பினும் அவர்கள் உடனடியாக காரில் இருந்து வெளியேறி காயம் ஏதுமின்றி
உயிர் தப்பினர். தகவல் கிடைத்தவுடன் 10 உறுப்பினர்கள் கொண்ட மீட்பு குழு ஒன்று சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக சென்னை தீயணைப்பு மீட்பு நிலைய தலைவர் முகமது அனீப் சேகாலி தெரிவித்தார். சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு மீட்பு அதிகாரிகள் அந்த இடத்தில் இருந்து காரை வெளியில் எடுத்தனர். விளையாட்டு நடவடிக்கைகளை மீண்டும் நடத்த அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. அந்த முடிவினை முழு மனதாக ஏற்பதாக MOM மலேசிய ஒலிம்பிக் மன்றம் தெரிவித்தது. அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியில் இருந்து நிர்ணயிக்கப்பட்ட கடுமையான கட்டுப்பாட்டு வழிகாட்டுதல்கள் மற்றும் SOP நடைமுறைகள் அடிப்படையில் அது நடைமுறைப்படுத்தப்படும். இது நாள் வரை விளையாட்டுத்துறை எதிர்நோக்கிய பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு அத்துறை மீண்டும் செயல்பட அனுமதி வழங்கிய சுகாதார அமைச்சுக்கும் தேசிய பாதுகாப்பு மன்றத்துக்கும் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ ரிசால் நைனா மரிகான் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். நாட்டு மக்கள் மற்றும் விளையாட்டாளர்களின் நலனை கருத்தில் கொண்டும் நாட்டின் விளையாட்டுத்துறையை மீட்சியுற செய்வதற்காக வெளிநாடுகளில் நடத்தப்படுவது போல கடந்த சில மாதங்களாக உள்ளரங்கு விளையாட்டுப் போட்டிகளையும் இளைஞர் விளையாட்டு அமைச்சு நடத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு போட்டி விளையாட்டுகள் வழக்கம் போல நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ள நடைமுறைகளை மீண்டும் மறு ஆய்வு செய்யும்படி இளைஞர் விளையாட்டு அமைச்சுக்கு தேசிய ஒலிம்பிக் மன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அதன் முடிவுக்காக பல நாட்கள் காத்திருந்த பின் தற்போது வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிவிப்பின் வழி அனைத்து நடைமுறைகளும் பின்பற்றப்பட்டு விளையாட்டுப் போட்டிகள் மீண்டும் நடத்தப்படும் என மலேசிய ஒலிம்பிக் மன்றம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. நாளை பிற்பகல் மணி 1:30க்கு மை ஃப்ரீவியூ அலைவரிசை 123 தமிழ் செய்தியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.